ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர் 200 கிராம்ஸ், மஞ்சள் தூள் தேவையான அளவு, அரிசி மாவு, சோள மாவு, கடலை மாவு, தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் மற்றும் மல்லித்தூள். சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மீடியம் லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு நமக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் மீடியம் லெவலுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் அதில் ஆட் பண்ணி மசாலா உள்ள போகிற அளவுக்கு பன்னீர் கியூப்ஸை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை சாறை அது மேலே பிழிஞ்சு விடுங்க. ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸை அதில் போட்டு வறுத்தெடுத்தா பன்னீர் 65 ரெடி. அது வரைக்கும் கேஸை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்க, கலர் வந்துடுச்சு. கோல்டன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, இந்த லெவலுக்கு வந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அருமையான பன்னீர் 65 ரெடிங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிட்டி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.